நாம் இந்த பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு கிடக்குதுங்க. இது அனிமிக்காக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ரத்த சோகை போய் ரத்த அணுக்கள் உற்பத்தி அதிகமாகும். இன்னும் மீதியை நான் சொல்கிறேன். இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அம்மியிலையோ இல்லை ஒரு உரல்லையோ வச்சு நல்லா தட்டி இந்த விதைகளை எடுத்துட்டு அதை மோர் தண்ணியில் போட்டுடணும். இப்போ பாருங்கள், தட்டி விதையை எடுத்துகிட்டு மோர் தண்ணியில் போட்டதுனால இது கருக்காமல் அப்படியே இருக்குது. இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். அது கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம். தேங்காய், இது இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. 2 டீஸ்பூன் சுத்தமான நல்லெண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெயில் நாம் இங்கே எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த சுண்டைக்காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதை இனிமேல் எடுத்துடலாம். அவ்வளவுதான், இது குக் ஆகிடுச்சு பாதி. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு பொரிச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு விட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படி சேர்த்துக்கணும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு பாதி குக்கான உடனே 2 தக்காளி அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதை நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ நாம் சுண்டைக்காய் இதில் சேர்த்துருவோம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சுண்டைக்காய் குக் ஆனதுனால இப்போ புளி தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம். நம்ம சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு 2 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.